நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம ஹை டிவிடெண்ட்டு 2024-25 இயரில் கொடுத்த ஸ்டாக்குகளை போன வீடியோலையும் பார்த்தோம், இந்த வீடியோலையும் பார்ப்போம். டிவிடெண்ட்டுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்பெனி வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு பிரித்து கொடுக்கும் ஷேர் ஹோல்டருக்கு. அதுதான் டிவிடெண்ட்டுங்கிறது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அது டைரெக்டாக ஏறிடும். அதனால் டிவிடெண்ட்டுங்கிறது ஒரு நிரந்தரமான இன்கம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. இதே சமயத்தில் நிரந்தரமான இன்கம்மை நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது உங்களுடைய பரம்பரையை ஒரு கோடீஸ்வர பரம்பரையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் நல்ல டிவிடெண்ட்டு ஈல்டு உள்ள ஸ்டாக்குகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே சமயத்தில் அதிகப்படியான ஷேர் ப்ரைஸ் ஏறி நம்மளுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காகவும் பார்க்கணும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான், அதாவது டிவிடெண்ட் ஈல்டும் இருக்கும், அதே சமயத்தில் ஸ்டாக் ப்ரைஸும் பல மடங்கு ஏறக்கூடிய ஸ்டாக்குகளை நம்ம கஷ்டப்பட்டு இதை ஆய்வு செஞ்சு உங்களுக்கோசம் எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி ஷேர்களை பார்க்கலாம். கீழ்கண்ட நான் 7 ஷேர்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டும் அதிகம் கிடைக்கும், அதே சமயத்தில் ஷேர் ப்ரைஸும் பல மடங்கு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் ஏறிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏற்றம் காணக்கூடிய ஸ்டாக்குகளை தான் நம்ம பார்க்கணும். மினிமம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7 ஸ்டாக்குங்களுமே டிவிடெண்ட் ஈல்டு ப்ளஸ் இந்த ஸ்டாக்கினுடைய ஏற்றங்கள் அதெல்லாம் சதவீதம் போட்டிங்கன்னா 18% மினிமம் கிடைச்சிரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து வேணாம், இது 100% நிதர்சனமான உண்மை. அதற்கு மேலே நம்மளுக்கு 50%, 60% கூட கிடைக்கும். 36%, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். நம்மளுடைய லக்கை பொறுத்து இருக்குது. அதே சமயத்தில் நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு நம்ம 18% ஒரு கூட்டு வட்டி கிடைச்சிச்சுனாவே நம்மளுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்கிறதையும் புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா டிசிஎஸ். இந்த டிசிஎஸை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது 100% ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக்கு, அருமையான ஸ்டாக்குங்கிறது தெரியும். இது ஐடி செக்டார்லேயே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஸ்டாக்கு. அதே சமயத்தில் டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் அதிக கேபிட்டலைசேஷன் உள்ள ஸ்டாக்கு. வருஷம் பார்த்தீங்கன்னா இது 4 முறை டிவிடெண்ட் தராங்க. நம்ம ஆச்சரியமான உண்மை. மே மாதம், அதே சமயத்தில் ஜூலை மாதம், அதே சமயத்தில் அக்டோபர் மாதம், ஜனவரி மாதம், இப்படி 4 டைம் நம்மளுக்கு டிவிடெண்ட் அள்ளி தரக்கூடிய ஒரே நிறுவனம் பார்த்திங்கன்னா டிசிஎஸ் தான். டிசிஎஸ் பார்த்திங்கன்னா இதனுடைய ரேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 3430 ரூபா இருந்தது. இதனுடைய டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2024-25 126 ரூபா கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.7%. இது பார்த்தீங்கன்னா இது 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 24% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக இதனுடைய ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இதை ரெண்டையும் நம்ம கூட்டும் போது ஏறக்குறையாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிடைச்சிருக்குது. இனிமேல் கிடைக்குமாங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது ஒரு டிசிஎஸ்ங்கிறது ஒரு அற்புதமான நிர்வாகம் கொண்ட கம்பெனி. இது டாடா குரூப்புங்கிறதுனால நம்ம நேர்மையான கம்பெனிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஹெச்எஸ்எல். இதுவும் ஒரு ஐடி கம்பெனி. இதனுடைய நிர்வாகமும் அருமையான நிர்வாகம். இது 100% ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக்கு. இதுவும் வருஷம் 4 முறை டிவிடெண்ட் தராங்க. டிசிஎஸ் எப்படி கொடுத்ததோ அதே மாதிரி தான். இது மே மாதம், ஜூன் மாதம், அக்டோபர் மாதம், ஜனவரி மாதம், இப்படி 4 டைமாக டிவிடெண்ட் தராங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1710 ரூபாயாக இருக்குது. இதனுடைய டிவிடெண்ட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா கொடுத்துருக்காங்க 2024-25. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.49%. பார்த்தீங்கன்னா இதனுடைய ஷேர் ப்ரைஸும் நல்ல ஏறி வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுதான் முக்கியம், டிவிடெண்ட் ஈல்டும் கிடைக்கணும், அதே சமயத்தில் ஷேர் ப்ரைஸும் 5 வருஷம் 10 வருஷம் நம்மளுக்கு நிறைய ஏறி நம்மளுக்கு லாபமாக பல மடங்கு லாபம் கிடைச்சாதான் நாம் சீக்கிரம் செல்வந்தராக முடியுங்கிறதையும் புரிஞ்சுங்க. அதனால் நம்ம ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறது மிக மிக முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆவதாக பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்திங்கன்னா ஐடிசி. அற்புதமான ஸ்டாக்கு. இது 100% இல்லை, 120% கூட ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்டாக்காக சொல்லலாம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா சிகரெட்டு விற்கக்கூடிய கம்பெனியாக மட்டும் இல்லாமல் பல வியாபாரங்களை இது முன்னிறுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பழைய வீடியோக்களை கொடுத்துருக்கேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோமா லேட் ஆகிடும்.
இது வருஷம் 2 முறை டிவிடெண்ட் தராங்க. இது வந்து 2ஆம் மாதம் பிப்ரவரி அண்டு ஜூன் மாதம் இப்படி 2 டைமாக இது டிவிடெண்ட் தராங்க. போன வருஷம் இது டிவிடெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா 14 ரூபா கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 415 ரூபா தான் இப்போ இருக்குது. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.47%. இந்த டிவிடெண்ட் ஈல்டு இன்னும் மேலும் மேலும் ஏறும். அதுக்கு அடுத்தது 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா. இதுவும் ஒரு 100% ஃபண்டமெண்டல் கம்பெனிங்கிறத புரிஞ்சுங்க. இது வந்து வருஷம் 2 முறை டிவிடெண்ட் தராங்க. 7ஆவது மாதம் 10ஆவது மாதம், அதாவது ஜூலை மாதமும் அக்டோபர் மாதம் இப்படி 2 டைமாக நம்ம டிவிடெண்ட் தராங்க. இதனுடைய ஷேர் ப்ரைஸ் இப்போ வந்து 1670 ரூபாயா இருக்கிறது. இதனுடைய டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 43 ரூபா கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 2.68%. இது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் போக போக அதிக டிவிடெண்ட்டு தருவாங்க. ஏன்னா இதனுடைய நிர்வாகம் அந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தது 5ஆவதாக பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். இது ஒரு எவர் கிரீன் ஸ்டாக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஷேர்களெலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்கலாம். இதுவும் ஒரு 100 to 120% கூட ஃபண்டமெண்டல் ஸ்டாக்குன்னு போட்டுக்கலாம். இது வருஷம் 2 முறை டிவிடெண்ட் தராங்க. இது பார்த்திங்கன்னா மே மாதமும் அக்டோபர் மாதமும் 2 முறை நம்மளுக்கு டிவிடெண்ட் தராங்க. இதனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ 1620 ரூபாயா இருக்குது. அதுக்கடுத்து டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் 2024-25 49 ரூபா கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.67%. இந்த டிவிடெண்ட் ஈல்டு சதவீதம் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தது நம்ம 6ஆவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப். இது வந்து 2 வீலர் தயாரிக்கிற கம்பெனி, மேனுஃபேக்சரிங் அண்டு விற்பனை செய்யக்கூடிய கம்பெனிங்கிறது புரிஞ்சுங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு பரிச்சயமான கம்பெனி. இன்றைக்கி ரோட்டில் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பினுடைய கம்பெனியினுடைய 2 வீலர்ஸ் தான் அதிகமாக ரன்னிங் ஆகிட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒரு 100% ஃபண்டமெண்டல் ஸ்டாக்னு சொல்லலாம். வருஷம் இதுவும் 2 முறை டிவிடெண்ட் தராங்க. அக்டோபர் மாதமும் பிப்ரவரி மாதமும். இதனுடைய டிவிடெண்ட் வந்து போன வருஷம் 2024-25 கொடுத்தது பார்த்திங்கன்னா 140 ரூபா கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3.89%. இதுவும் ஒரு அதிகப்படியான டிவிடெண்ட்டுங்கிறது புரிஞ்சுங்க. இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான், 4250 ரூபா. இது வந்து இப்போ 52 வீக்ஸ் ஹையிலேருந்து இப்போ ஏறக்குறைய ஒரு 30 to 40% கரெக்ஷன் ஆகிருக்குது. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இது நிறைய டைமு போனஸும் கொடுப்பாங்க. நிறைய வாய்ப்புகள் நிறையா உள்ள கம்பெனி. இது ஒரு டெவலப்மெண்ட்டான கம்பெனி தான். நம்ம ஷேர் ஹோல்டருக்கு அள்ளி தரக்கூடிய கம்பெனிங்கிறதையும் புரிஞ்சுங்க. 7ஆவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. இது வந்து ரேட் அதிகம்தான், இருந்தாலும் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுவும் 3.3 டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 100% ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு. வருஷம் 1 முறை தான் டிவிடெண்ட் தருவாங்க. ஜூன் மாதத்தில் மட்டும் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஹையாக வந்து 210 ரூபா கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 8356. இது வந்து கொஞ்சம் அதிகம்தான், இருப்பினும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கண்டிப்பாக போனஸ் கொடுப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா கூட அது 10 ஷேராக மாறும், 100 ஷேராக மாறும். இப்படி நிறைய இதில் வந்து அனுகூலம் இருக்குங்கிறது புரிஞ்சுங்க. இந்த மேற்கண்ட அனைத்து ஸ்டாக்குகளும் பார்த்திங்கன்னா 100% ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு. உலகம் அழிஞ்சாதான் இதுவும் அழியும். அப்போ நாம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. மேற்கண்ட ஸ்டாக்கில் சின்ன சின்ன நியூஸ் வரும்போது, அதாவது குவார்டர்லி ரிசல்ட் சரியாக கொடுக்காத போது டக்குன்னு இறங்கும். அதே மாதிரி சேல்ஸ் குறையும் போது டக்குன்னு இறங்கும். அந்த மாதிரி டைமெல்லாம் நம்ம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சிறுக வாங்கி கொண்டே இருக்கணும். வாங்கி கொண்டே இருக்கும்போது நம்ம குமுலேட்டிவாக நிறைய ஷேர்கள் நம்மகிட்ட வரும்போது கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான இன்கம்மாக உங்களுக்கு மாதம் கிடைக்கும். இதை ஒரு நிரந்தரமான இன்கம்மாக நீங்கள் உங்களுடைய குடும்ப செலவுக்கும் உங்களுடைய குடும்பத்தை வளர்த்துறதுக்கும் உங்கள் பரம்பரையை மாற்றுறதுக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் இதனுடைய 10 வருஷ ரிட்டர்னு 20 வருஷ ரிட்டர்ன்லாம் பழைய வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு புரிஞ்சுங்க.
அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் அது ஒரு ஆறுதலாகவும் இருக்கும், ஒரு உத்வேகமாகவும் இருக்கும். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.